ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கான வீடியோ நிறைய விஷயம் கலந்த மாதிரி இருக்கும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதே அட்டஸ்டிச் அப்படியே எடுக்கணும், பிளான் பண்ண மாதிரி எடுக்க மாட்டோம். ஒரு சில டைம்லலாம் அப்படி அப்படியே மிஸ் ஆகி போயிடும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எடுத்த வீடியோவை எடிட் பண்ணுறது. அது ரொம்ப டிலே ஆகும். வீடியோ கூட சரி நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எடுக்கலன்னா ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் எடுத்துகிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் எடிட் பண்ணுறது மட்டும் இன்றைக்கி பண்ணலாம், சரி இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு ஏதாச்சும் வேலை வந்துடும், அதே பண்ணவே முடியாது. சரி நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அது பண்ணவே முடியாது. சரி மார்னிங் பண்ணல ஆஃப்டர்நூன் பண்ணலான்னு நினைப்போம், ஆஃப்டர்நூனும் பண்ண முடியாது. ஈவினிங் பண்ணலான்னு நினைப்போம், பண்ண முடியாது. அப்படி டிலே ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதுதான் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது மோஸ்ட்லி. நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி உட்காந்தாலும் கூட எழுந்து போகிற மாதிரி வேறு ஏதாச்சும் வேலை வந்துடும். இல்லைனா அந்த எடிட்டிங் அப்போ ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அதில் இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். சரி வச்சுட்டு அப்புறம் பண்ணலாம் பொறுமையாக வந்து அப்படின்னு சொல்லி நம்மளே போயிடுவோம். அந்த மாதிரி சில டைம் இருக்கும். சில டைம் நம்ம என்ன எடுத்தோன்றதே நம்ம மறந்துடுவோம். அவ்வளோ நாள் ஆயிரும் எடிட் பண்ணுறதுக்கு. ஒரு 2-3 டேஸ் இல்லை 5 டேஸ்க்குள்ளே எடிட் பண்ணுறோம்னா கண்டிப்பாக கொஞ்சமாச்சு இது எடுத்தோம்ல, அதுக்கப்புறம் இது எடுத்தோம்ல, இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம், அதை வந்து எடிட் பண்ணிடணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். பட் ஒரு 1 வீக் 2 வீக்கெல்லாம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன எடுத்தோன்றதே நம்ம கண்டிப்பாக மறந்துடுவோம். எங்கே தப்பு பண்ணுறோன்றதும் மறந்துடுவோம். அப்போ அந்த வீடியோவை நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். உடனே எடிட் பண்ணால் கூட ஆமாம் இது கட் பண்ணாங்க நினச்சோம், ஆனால் கட் பண்ணாமல் பண்ணிட்டோம்ல வீடியோ இருக்கும்போது, இப்போ எடிட் பண்ணும்போது அதை கட் பண்ணிடணும், அது வந்து பிளர்ராக வந்துருச்சு, இது அதுன்னு சொல்லி ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஞாபகம் இருக்கும். நம்ம இந்த வீடியோ இதுக்கப்புறம் எடுத்தோம், இதை வந்து இந்த இடத்துல வைக்கணும், அதை இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் ஒரு 1 or 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் சில டைம் மந்த்ஸ் கூட ஆயிரும். 1 or 2 மந்த்ஸ் கூட ஆயிரும் சில வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. அப்போ சுத்தமாக மறந்துட்டுருப்போம். ஒரு ஐடியா கூட இருக்காது நமக்கு. இதுக்கப்புறம் எடுத்தோம், இந்த வீடியோ எடுத்தோம், இது பண்ணோம், அது பண்ணோம்னு சொல்லி. நம்ம எடிட் பண்ண உட்காரும்போது தான் ஐயோ இது எடுத்தோமா, ஆமாம் எல்லாம் இது எடுத்தோம்ல அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் தோண ஆரம்பிக்கும். சில டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதுமே அப்படிதான். நம்ம பிளான் பண்ண மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டோம். எப்படின்னா எடிட் பண்ணிடுவோம். எடிட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டம்னு சொன்னேன்னா, எடிட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு 1 or 2 வீக்ஸ் தள்ளி போயிடும். ஃபஸ்ட் எடிட் பண்ணும்போது இதெல்லாம் க்ராப் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுருப்போம். அப்போது ஒரு வாய்ஸ் ஓவர் மைண்டில் இருக்கும். இது இருக்கா, இதுக்கப்புறம் இது இருக்கா, இது பேசிட்டு அதுக்கப்புறம் இது பேசணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருந்தா அது வேணால் ஓகே. பட் சும்மா மைண்ட்லே வச்சிடணும், இதுக்கப்புறம் இது பேசலாம், அதை எதுக்கு எழுதிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மறந்துடுவோம். வேறு மாதிரி தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்போமே. ஏன்னா அந்த 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் நம்ம இதுக்கப்புறம் இதை எடிட் பண்ணோம், இந்த வீடியோ இதுக்கப்புறம் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுவோம். வேறு ஏதாச்சும் வீடியோ ஷூட் பண்ணுறதுலையோ அந்த மாதிரி போயிடும் டைமு. ஸோ நம்ம இதை சுத்தமாக மறந்துடுவோம். இது இதுக்கப்புறம் வச்சோம்ல, இது எடுத்தோம்ல, இது எடிட் பண்ணோம்ல, இங்கே இது பேசணும்னு நினச்சோம்ல அப்படிங்கிறத சுத்தமாகவே மறந்துடும். அப்போ நம்ம வந்து எடிட் பண்ண வீடியோவே மறுபடியும் நம்மளே ஒரு முறை பார்க்கணும். இதுக்கப்புறம் இது இருக்குல்ல, இதுக்கப்புறம் இது பேசணும், அதுக்கப்புறம் அது பேசணும், ஓகே ஓகே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் ஞாபகம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அது டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது எடிட் பண்ண உட்காரோம், இதுக்கப்புறம் இதுதான் வைக்க போகிறோம், இதுக்கப்புறம் இதுதான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்குது நமக்கு அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிடலாம் அந்த வீடியோ. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அதுவே அது ஞாபகம் இல்லை அப்படிங்கும்போது எல்லா வீடியோவும் நம்ம ஒரு முறை பார்க்கணும். அது எங்கே இது இது வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு முறை பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்து பண்ணி முடித்து அதை வச்சுட்டா கூட இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு வச்சிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கும்போது அப்போ இன்னும் கஷ்டம் தான் நமக்கு. அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ எடிட் பண்ணி முடிச்சிடுறோம், இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோன்னு சொல்லி ஒவ்வொரு டைமு ஒரு டைமுக்கு 2-3 டைம் வீடியோ பார்த்து எடிட் பண்ணி எல்லாம் பண்ணிடுறோம். அப்புறம் அது மறந்துடுவோம். நம்ம இந்த வீடியோவை எடுத்தோம், இது எடுத்தோம், அங்கே எடுத்தோம், இது எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. இது எடுக்கிறத நம்ம ஷார்ட் எடுத்தோம் அப்படிங்கிறது ஓகே. அதை பற்றி பேசணும்னு சொல்லி நம்ம அந்த வீடியோ எடுக்கும் போதே நம்ம மைண்டில் ஒன்று இருந்திருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறோன்னா இது இங்கே இதுதான் இப்படி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதை எடிட் பண்ணும்போது கொஞ்சம் மறந்துருப்போம். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது சுத்தமாக மறந்துருப்போம். ஏன்னா அது ஒரு 1 or 2 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்போ என்ன யோசிச்சோன்னு சொல்லி சுத்தமாகவே மறந்துட்டுருப்போம். சுத்தமாக மீன்ஸ் சுத்தமாக
அப்புறம் உட்காந்து நம்ம அந்த வீடியோ ஒரு முறை பார்த்து, கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஞாபகம் இருக்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு, அதுக்கப்புறம் சொல்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது என்ன மைண்ட்ல இருந்துச்சோ, அத சுத்தமா மறந்துட்டுருப்போம். லாஸ்ட்டா ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் கழிச்சு எடிட் பண்ணும்போது. ஆனா வேற வழியே இல்லாம தான் நம்ம 1 ஆர் 2 மந்த்ஸ் கழிச்சு எடிட் பண்ணுவோம். நடுவுல வேற ஏதாச்சும் வேலை வந்திருக்கும், வேற ஏதாவது ஷூட் பண்ணியிருப்போம், பர்சனல் ஒர்க் இருந்திருக்கும், இல்ல சிக்கா இருந்திருப்போம். அந்த மாரி எவ்வளவோ ரீசன்ஸ் இருக்கு. அதனால தான் நம்ம எடிட் பண்ணாம விட்டுருப்போம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஷூட் பண்ண அன்னைக்கு எடிட் பண்ணுறதுக்கும் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் கழிச்சு எடிட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஷூட் பண்ண அன்னைக்கோ இல்லை 1 ஆர் 2 டேஸில் எடிட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு நான் சொல்வேன். எனக்கு அப்படி தான் பெஸ்ட்டாக இருக்கும். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுமே அப்படி தான். ஷூட் பண்ண உடனே கொடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் அப்படியே அப்படி இருக்கும். இல்லைன்னா கஷ்டம்தான் எனக்கு. மறுபடியும் அந்த வீடியோ ஒரு முறை பார்த்து மறுபடியும் அதை பண்ணி அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புலம்பு வரைக்கும் போதும். ட்ரெஸ் எல்லாம் மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. எப்படி குப்பை மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிட்டு, ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. அதை இன்னும் கொஞ்சம் க்ளீனாக எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ ட்ரெஸ் இருந்தது. சரி எல்லாத்தையும் ஒரு கபோர்டில் இருக்க மொத்தத்தையும் மறுபடியும் எடுத்து போட்டு ஒழுங்காகவே மடித்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அந்த வேலை ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு பண்ணாது அது அப்போ வந்து வீடியோ புலம்புன வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்ததுனால அந்த வீடியோ பற்றி பேச முடியல. அதுதான் போயிட்டு இருந்தது. அவ்வளோதான் அது. அப்புறம் இது டிஷர்ட்ஸு பேண்ட்ஸு எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அது ஒரு நாள் பண்ணேன். அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சது இது வந்து செகண்ட் டே. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று தான் பண்ண முடியும். அட்ஜஸ்ட் எல்லாத்தையும் பண்ண முடியறதில்ல. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பொறுமையாக பார்க்கலாம். புலம்பி ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா அந்த பார்ட் ஸ்கிப் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டே நான் இன்ட்ரோ கொடுக்கும்போதே சொல்லிட்டு கொடுத்துருக்கணுமா இருந்துச்சு. சரி விடுங்க. உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தால் ஓகே, இல்லைனாலும் ஓகே. சரி புலம்புறது எப்போ நிறுத்துவேன் அப்போ நிறுத்துவேன் நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். புலம்புல ஆக்சுவலி அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அவ்வளோதான். லைட்டாக புலம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போர் அடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டுருப்பீங்க. அதுக்கு தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கே. அதுக்கப்புறம் இந்த பூ வந்து கட்ட முடியாது, கோர்க்க தான் முடியும். ஊசி நூல் வச்சு கோர்த்துட்டு, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக எத்தனை பேருக்கு இந்த பூ என்னென்னாச்சு தெரியும், இல்லை ஒரு முறையாச்சும் பார்த்துருக்கீங்க, இல்லை தலையில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி சில டைம் தான், எப்பயாச்சும் தான் வச்சுருக்கேன், ரெகுலராலாம் இல்லை. அப்படி உங்களுக்கு நீங்கள் எத்தனை டைம் வச்சுருக்கீங்க? உங்கள் வீட்டில் செடி இருக்கா? இது கொடியா செடியான்னு கூட எனக்கு தெரியலையே, யாரும் கொடுத்தாங்க. கொடியா செடியான்னு தெரில, செடியான்னு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இது கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது மல்லிகைப்பூ, குட்டியாக மல்லிகைப்பூ பார்த்துருப்போம் நம்ம. கொஞ்சம் பெரிய ரோஸ் மாதிரி குட்டியாக, எப்படி சொல்கிறது, அது குட்டியாக இல்லாமல் பெரிய ரோஸ் மாதிரி இருந்துச்சு அந்த பூ. அவ்வளோதான். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது நெக்ஸ்ட் டே, அது ஒரு நாள் பூ வீடியோ வந்து ஒரு நாள், இது வந்து அதுக்கு நெக்ஸ்ட் டே மருதாணி வைக்கலாம் கைக்கு அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன், வீட்லேயே அரைச்சி மருதாணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. இது ஒரு 3rd டைமோ 4th டைமோ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. வீடியோவில் இதை அப்லோட் பண்ணுறது 3rd டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 2 டைம் ஆச்சு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ப்ராபப்ளி, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. மருதாணியில் வச்சு முடிச்சுட்டு வேறு எந்த வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
அரைக்க கூட தெரியாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் பண்ணத வச்சு. சரி பார்ப்போம், ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. புதுசா வாங்கியிருக்கேன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ அப்லோட் ஆயிட்டுருக்கும் இதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன். ஆயிட்டுருக்கும் கண்டிப்பா. அது எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கூட அதிலேயே சொல்லியிருப்பேன். சும்மா லைட்டா ஏதாச்சும் அரிசி அந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணணும் அது இதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. அதில் தான் சரி ஃபஸ்ட்டு டைம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் அப்படி ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பேன்னு நினைக்கிறேன் பெட்டரா. சரி தெரிஞ்ச மாதிரி பண்ணிவிட்டு அதுவும் நசுங்கிருச்சு. நல்ல வேலை அது கொஞ்சம் ஈஸி தான் போல், அதனால நசுங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை பை, see you soon.